ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 4 அதிகாரம் 7 ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Dear children of God, it's a great advice in our life that we need to submit ourselves to God and we need to stand against the enemy, Satan, the devil. Because the word of God says, the Lord gives grace to the humble. When you submit yourself to God, you are showing your humbleness towards God. We need to understand our God is a God who will always exalt the people who are humble before Him. தேவன் தம்மிடத்திலே தங்களை தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிற தேவன். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். God is against the people, those who are having pride in their life. Because Satan, who was called as Lucifer, he had an attitude of pride. That is why he was pushed down to earth and he became Satan. He became devil. So we need to understand, if we are proud in front of God, God is not for us. The devil will come and grab God's place in our life. We need to be careful so that we should not give room for the devil to grab God's place in our life. When you submit yourself, when you obey yourself, the devil will not have any room. He will run away. He will flee from you. We need to understand that. Because when you humble before God, when you submit yourself before God, automatically you stand against Satan or devil. When you stand against the devil, God takes control of your life. God gives you grace. God shows His mercy upon you. நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. பிசாசு உங்க இடத்துல நுழைய முடியாது. பிசாசு ஓடி போவான். அதனால உங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம். Only the devil brings all the confusion. Only the devil brings all the sicknesses and diseases. Only the devil brings all kinds of, wicked things in our life. When you stand against devil, he will not come near you, but the grace of God will abound and you will be happy. கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதி, விக்னம், நோய், நொடி எல்லாவற்றையும் கொண்டு வருகிற பிசாசு ஓடி போவான். நீங்கள் ஜெயமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அவர்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருடைய வாழ்க்கையிலாவது பிசாசு இப்பொழுது இருப்பானையானால் அவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் துரத்துகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பும் தேவனுடைய வல்லமையும் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.